இப்போ இந்த யார் இந்த சாருக்கு நான் வந்துடுறேன். எல்லாருமே இதை வச்சு அரசியல் பண்ணாங்க. ஒரு அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அந்த அமைச்சரோடு இவர் நெருக்கமாக இருந்தாரு, அவர் கூட ஒரு புகைப்படம் எடுத்ததுதான் அவங்க பெருசா பேசிட்டு இருக்காங்க. யாரு? எதிர்கட்சிக்காரங்க. யார் இன்னைக்கு யாரு கூட புகைப்படம் எடுக்கல? இன்னைக்கு இருக்க பொது வெளியில ஒண்ணு நீங்க வந்து யார் கூட வேணா படம் எடுத்துக்கலாம், அல்லது கூகுளில் போய் இருக்கிற போட்டோ எடுத்தா மார்க் பண்ணி ரெண்டையும் ஒன்னா சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்த போட்டோ எல்லாம் வந்திருக்கா இல்லையா பிரபலங்களோட? இன்னைக்கு வந்து டீப்ஃபேக் டெக்னாலஜின்னு ஒன்று வந்த பிற்பாடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிற்பாடு, நான் பேசுன மாதிரியே என்னுடைய குரலை கொண்டு வர முடியும், நான் ஒரு செயலை செஞ்ச மாதிரி கொண்டு வர முடியும், நமது பிரதமர் நரேந்திர மோடி செஞ்ச மாதிரி ஒன்று கொண்டு வர முடியும், முதல்வர் ஸ்டாலின் செஞ்ச மாதிரியே ஒன்று கொண்டு வர முடியும், செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. நீங்க அந்த போட்டோ எடுக்கிறதுன்றது வந்து அதை வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்வதற்கு, அரசியல் செய்வதற்கு பயன்படுத்தலாம். ஆனால் அது நீதிமன்றத்திற்கு ஆதாரமாக சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது ப்ராசிக்யூஷனே ஃபெயில்டுன்னு வச்சிங்களேன், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது இவ்வளவு அரசியல் பண்ணாங்கல்ல, எல்லாரும் அட்டை பிடிச்சிட்டு யார் அந்த சார் யார் அந்த சார்னு, உங்களுக்கு கிடைத்த அந்த தகவல்களை, யார் அந்த சார் என்கின்ற ஒரு தகவலை எந்த குற்ற விசாரணை வழக்கிலும் தனிப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்திற்கு செலுத்தலாம், கொடுக்கலாம். நீங்க எந்த எஃபர்ட்டும் எடுக்கலையே. இப்ப பொள்ளாச்சி கேஸ்ல வந்து திமுக வந்து அழுத்தம் கொடுத்தாலும் கூட தொடர்ந்து வந்து அவங்க இன்னார் தான் குற்றவாளி என்பதை அவர் கை நீட்டிட்டே இருந்தாங்க. நீங்க சொன்னீங்களே ஒழி அதை தாண்டி வரல, வெறும் அரசியல் பண்ணீங்க இல்லையா? காவல்துறை எல்லாம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, நாங்க சொன்னா கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. அது அந்த காலத்துல வந்து பேசலாம். இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பொதுவெளியில எல்லாருக்கும் கிடைக்குது, சமூக ஊடகம் இருக்கு. ஏன் தனியா ஒரு ப்ரோக்ராம் போட்டு பேசுங்க, உங்ககிட்ட என்ன தகவல் இருக்கோ எல்லா தகவலையும் கொண்டு வந்து நீங்களே வந்து ஒரு நிகழ்ச்சியா போட்டு இன்டர்வியூனர் பெட்டிஷன் போய் கோர்ட்ல போடலாம். இன்டர்வியூனர் பெட்டிஷன் போட்டு எங்களிடமும் ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து உங்களை ஒன்றும் அமுக்க முடியாது, நேராக நீதிமன்றத்துக்கு போகலாம். இன்னைக்கு யாரும் செய்யறது இல்லை. அதாவது எங்கேயாவது ஒரு வழக்கு கிடைச்சுன்னா அதை வச்சுட்டு எப்படி அரசியல் பண்ணலான்ட்டு இந்த வேங்க வயல்னு கத்திட்டு இருந்தாங்க. அறிவியல் பூர்வமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னால் அது அப்படியே அடங்கி போச்சு. அதே மாதிரி தான் இந்த யார் அந்த சார் கேஸ்.